இந்த 3 கலர் பூவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த மாதா ஞாபகத்துக்கு வராங்க? ஆமாங்க, ரோசா மிஸ்டிகா, மறைபொருளின் நறுமலரே. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் படைத்த தோட்டத்துல ரொம்ப அழகான ஒரு மலர் என்னன்னு பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் தான் அந்த மலராக இருக்கிறார்கள். அதனாலதான் ரோசா மிஸ்டிகா, மறைபொருளின் நறுமலரே என்ற பெயரானது அன்னை மரியாளுக்கு வருகிறது. எப்படி ஒரு செடியினுடைய வேரானது மண்ணில் ஊன்றி வளர்கிறதோ, அதே மாதிரி அன்னை மரியாளுடைய தாழ்ச்சின்ற குணமானது ஊன்றப்பட்டிருக்கிறதுனால தான் அன்னை மரியாளுக்கு இவ்வளவு பெருமைகளும் வணக்கங்களும் நாம செலுத்துறோம். எப்படி ரோஜா செடியில முள் இருக்குதோ, அதாவது அது எதை குறிக்குதுன்னு பார்க்கும் பொழுது இயேசுவனுடைய வேதனைகளில அன்னை மரியாளும் பங்கெடுத்துக்கிறாங்கன்றது தான் இந்த முள்ளானது நமக்கு குறிக்கிறது. இந்த மலர்களின் வாசனை எது ஒப்பிடுகிறார்கள்னா, அன்னை மரியாளுடைய கன்னித்தன்மைக்கும் அன்னை மரியாளுடைய குணநலன்களுக்கு இந்த வாசனைகளை ஒப்பிடுறாங்க. 1947 ஆண்டு இத்தாலி நாட்டுல அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறாங்க. காட்சி கொடுக்கும் பொழுது இந்த 3 கலரான மலர்கள் அவங்களுடைய இதயத்துல பொருத்தப்பட்டிருக்குது. அதனாலதான் அன்னை மரியாளை ரோசா மிஸ்டிகான்னு கூப்பிடுறாங்க. இந்த 3 கலருக்குமே ஒரு பெரிய அர்த்தம் உள்ள அடங்கி இருக்குது. இந்த வெள்ளை கலர் எதை குறிக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது அன்னை மரியாளுடைய தூய்மையையும் கன்னித்தன்மையும் தான் இந்த வெள்ளை மலர் குறிக்கிறது. இந்த சிவப்பு எதை குறிக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது அன்னை மரியாளுடைய அன்பையும் அளவு கடந்த தியாகத்தையும் குறிக்குது. இந்த எல்லோ கலர் எதை குறிக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் அவர்களுடைய கீழ்ப்படிதல்னால நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவினார். அதை தான் இந்த எல்லோ கலர் மலர் குறிக்கிறது. அதனாலதான் அன்னை மரியாளை ரோசா மிஸ்டிகா, மறைபொருளின் நறுமலரேன்னு சொல்லிட்டு நம்ம வணக்கம் செலுத்துறோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா?